வணக்கம். தமிழன் செய்தி கேளம். தரங்கம்பாடி அருகே சந்திரபாடி மீனவ கிராமத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மீன் இறங்கு தளத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் மையநாதன், எம்எல்ஏ நிவேதா முருகன், எம்பி சுதா கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சந்திரபாடி மீனவ கிராமத்தில் மீன்பிடி இறங்குதளம் மீன்வளம் மீனவர் நலத்துறை சார்பாக ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. இந்த மீன்பிடி தளத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சந்திரபாடி மீனவ கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மையநாதன், மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளரும் பூம்புகார் எம்எல்ஏமான நிவேதா முருகன், மயிலாடுதுறை எம்பி சுதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி மீன்பிடி இறங்குதளத்தை பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். தொடர்ந்து அமைச்சர் மையநாதன் பேசுகையில், ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தேவையான நிதியை வழங்காத நிலையில் கடுமையான நிதி சூழலில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சிறப்பாக நிர்வாகம் செய்து பொதுமக்களுக்கும் மீனவ மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று உதவித்தொகையை ரூபாய் 8000 உயர்த்தி வழங்க தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமானதாக உலக வெப்பமயமானதால் கடல் மட்டம் உயர்வதால் ஏற்படும் கடல் அரிப்பை தடுப்பதற்கு கல் தடுப்பு சுவர் தேவைப்படும் இடங்களில் அமைப்பதற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தப்படும் என்றும், தினந்தோறும் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கும் தமிழக முதல்வருக்கு என்றும் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கடுமையான நிதி சுமை, ஒன்றிய அரசு எந்த நிதியும் தராத ஒரு சூழ்நிலையிலும் ஒரு நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 1,17,00,000 குடும்ப தலைவர்கள் மாதம் ரூபாய் 1000 பெறக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கின்ற மகத்தான திட்டத்தை செயல்படுத்தி காட்டிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் யார் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், யார் எதிராக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியடைய வேண்டும், பொருளாதாரத்தின் கல்வியில் எல்லா துறையிலும் வளர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கின்ற முதலமைச்சருக்கு என்றும் நாம் அனைவரும் துணையாக இருக்க வேண்டும் என கேட்டு